பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் மிக அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஆடியோ மாத்திரம் பதிவு செய்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை இந்த ஊழியம். இந்த ஊழியத்தின் பேரையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் என்னால் முடிந்த வரைக்கும் இந்த ஊழியத்தை தடையில்லாமல் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆரம்ப நாட்களில் என் உறவுகளுக்கு மாத்திரம் இந்த வார்த்தையை நான் ஆடியோவில் பேசி அனுப்புவேன். அப்போது என்னுடைய உறவுகளில் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உலகத்தில் 1000 மெசேஜ் வருது, உன் மெசேஜை காக்கிறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்குது, தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யாத, முதல்ல ஏற கட்டிட்டு வேற வேலையை பாருன்னு சொல்லி என்னை மிகவும் கேவலமாய் பேசினார். ரொம்ப உடைஞ்சு போனோம், வேண்டான்னு நினைச்சோம். ஆனால் கர்த்தர் எங்களை விடலை. ஆனால் இன்னைக்கு அநேகர் எனக்கு செய்திகள் மூலமாக, தொலைபேசி மூலமாக உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார், எங்களுக்கு அது பலனாக இருக்குது, எங்கள் கண்ணீரை துடைக்குது, எங்களை ஆறுதல்படுத்துன்னு சொல்லும் பொழுது தகுதி இல்லாத இந்த கழுதையை கூட கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்துகிறது நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு உண்மையாய் செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை அனுப்புங்க. அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு வார்த்தையை தியானித்து ஜெபிப்போம். 143வது சங்கீதம் 6வது வசனம், என் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேண்டும். என்ன தாகம்? ஜெபத்தை குறித்த ஒரு தாகம், வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் இதுதான். வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களிலே ஆறுகளை ஓட செய்வேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். என்னுடைய தேவ சமூகத்தை நான் இழந்து போயிடக்கூடாது, என் ஜெப நேரத்தை நான் இழந்து போயிடக்கூடாது, என் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் இழந்து போயிடக்கூடாது, கர்த்தருக்கு எனக்கு கொடுத்த ஆலயத்தை கூடுகையை நான் இழந்து போயிடக்கூடாது என்ற தாகம் இருக்கணும். நான் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுமா, நீங்க எவ்வளவு ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு ஒரு வயதான தாயாரை தெரியும். ஏறக்குறைய 50-60 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு சபைக்கு அவங்க அதிகாலை 6 மணிக்கு ஆராதனைக்கு வருவாங்க. மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் ஆண்டவருடைய அந்த சமூகத்தை இழந்து போகிற தாகத்தோடு ஓடி வருவாங்க. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய பதவியில கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைத்தார். அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே இருந்த கர்த்தரை தேட வேண்டும் என்கிற தாகம், கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற தாகம் அவர்களை ஆசீர்வதித்தது, அவர்களை உயர்த்தினது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. உங்களுக்குள்ள தாகம் இருக்குதா? ஐயோ இன்றைக்கு நான் ஜெபிக்க மறந்துட்டேன், இன்னைக்கு நான் ஜெபிக்கணும், என் ஜெப நேரம், நான் ஓடி ஜெபிக்கணும், இன்றைக்கு நான் வசனத்தை தியானிக்கணுன்ற தாகம் இருந்தா அந்த தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தாகத்தை கர்த்தர் பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிற தாகம், ஆண்டவர் மேல இருக்கிற தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதங்களை, அதற்குரிய பலனை, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க சோர்ந்து போய் அசட்டையா ஏதோ கடமைக்காக ஏனோதானா நீங்க செய்யற எந்த காரியமும் உங்களுக்கு பலனை தரவே தராது. கர்த்தர் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல. நீங்க தாகத்தோடு ஆண்டவருக்காய் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஒருவேளை இந்த உலகம் பார்க்காத போலாம். என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்குரிய ஆசீர்வாதம் உங்க கையில வந்து சேரும். ஆண்டோட ஊழியத்தை தாகமாக செய்யுங்க. சமயம் கிடைக்காலும் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. உங்க பிரயாணத்தில் உங்க கூட வரவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய அன்பை ஒரு சிலருக்காய் சொல்லுங்க. அந்த தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நான் ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருகிட்டையாவது இயேசு குறித்து சொல்லணுன்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற நன்மை ரொம்ப பெருசா இருக்கும். தாவீது சொல்லாரு, உனக்கு நேராய் என் கரங்களை உயர்த்துகிறேன், தாகமா இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளை, அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, வசனத்தின் மேல் எனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும், உம்முடைய ஆலயத்தின் மேல் எனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும், ஜெபத்தின் மேல் எனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் எனக்கு ஒரு தாகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். சந்தோஷம் தானே? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? ஒரு தீர்மானத்தை எடுத்துடுறீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற ஒரு தாகத்தை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய தாகத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட ஆவியானவர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.